ஹாய் கைஸ், வெல்கம் டு போலோ பை இன்ஃபோஸ். நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோஸே போடல. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ கிளான்ஸாக எடுத்து நியர்லி 8 months மேலே ஆச்சு. ஸோ இதோட யூசர் ரிவ்யூ தான் நான் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதான் இன்றைக்கி யூசர் ரிவ்யூ உங்களுக்கு சொல்லலாம். ஸோ எப்படி இருக்குது நான் வண்டி எடுத்ததுக்கப்புறம் நான் என்னென்னலாம் அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் என்னென்னலாம் நான் வந்து டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணுறது தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா நியர்லி 8 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அரௌண்ட் 12,862 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு, 13 ஆக போகுது. ஸோ இப்போ எனக்கு அந்த 10,000 சர்வீஸில் எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, அவங்க சார்ஜஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு எப்படி இருக்குது வண்டின்றதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறதே பார்த்தீங்கன்னா என்ஜின் பற்றி தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ என்ஜின் பற்றி நான் பேசணும் அப்படின்னா, பழைய கிளான்ஸால் இருந்த என்ஜினுக்கும் சரி இந்த என்ஜினுக்கும் சரி என்னென்னா ஒரு 6 bhp அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது கே சீரியஸ் இன்ஜின் வந்துச்சு, இதில் VVT இன்ஜின் வருது. ஸோ ரெண்டுமே 1.2 4-cylinder இன்ஜின் தான். ஸோ அதே மாதிரி இதோட பவர் பார்த்தோம் அப்படின்னா, பழசில் பார்த்தீங்கன்னா 82 bhp கொடுத்துருந்தாங்க, 130 Nm டார்க் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 89 bhp சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து நமக்கு 130 Nm அதே தான் வருது. பவர் பொறுத்த வரைக்கும் பழைய கிளான்ஸாக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் அண்ட் ஹைவேஸ் போகும்போது நமக்கு நார்மலாக ஒரு 120 140ன்றது ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ 120ல் நார்மலாக பிக்கப் எடுக்குது. ஸோ 140 அதுக்கு மேலே போகிறப்ப என்னென்னா ஸ்டேரிங்கோட கான்ஃபிடென்ட் கொஞ்சம் குறையுது. ஸோ பழைய கிளான்ஸாக என்ன நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஸோ அதே தான் அந்த ஸ்டேரிங்கோட அந்த ஸ்டெபிலிட்டி மட்டும் நமக்கு கம்மியாக தான் இருக்குது, கான்ஃபிடன்ஸ் இல்லை அந்த அளவு. கார்னரிங் பண்ணும்போது என்னென்னா எனக்கு பழைய கிளான்ஸாக கூட நம்ம கார்னரிங்கில் கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இதில் பண்ணும்போது இன்னும் பாடி ரோல் வந்து நல்லாவே தெரிகிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் நம்ம அந்த கார்னரிங் இதெல்லாம் பண்ணுறப்ப 120 ஸ்பீட்ஸ்க்குள்ளே பண்ணுறது கரெக்டாக இருக்கும். 140 அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். எனக்கு கேட்டால் அது கொஞ்சம் சேஃபாக இருக்க மாதிரி தெரில. மற்றபடி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க வண்டியில். அண்ட் இன்னொன்று நான் இதை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு மைலேஜ் வைஸ் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வித் ஏசி 18.5 வரையும் கண்டிப்பாக கிடைக்குது, 18.5 வரையும். ஸோ அதே வந்து ஹைவேஸ் அப்ரோச் பண்ணும்போது 20+ அதிகமாகவே கிடைக்குது. ஸோ அது வந்து நம்ம நார்மலாக ஒரு கிராஜுவலான ஸ்பீட்ஸில் பண்ணுறோம், ஒரு 100 120ன்றது ஒரு ஃபெதர் டச்சில் ஓட்டி நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா 20+ அதிகமாகவே கிடைக்குது அதுக்கு மேலேயே. ஸோ இதே வந்து நம்ம கொஞ்சம் ரிவ் பண்ணி நல்லாவே ஓட்டுறோம், ஒரு 3000 RPM 3500 RPMக்கு மேலே தான் கியர் ஷிஃப்ட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓட்டுறோம் அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு 20 or 19.5 அந்த ரேஞ்ச் வரையுமே கிடைக்குது மைலேஜ் பொறுத்தவரையும், எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. ஸோ அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு 8 lakh 8.5 நமக்கு ஆன் ரோடு இந்த ப்ரைஸ் வருது. ஸோ கிளான்ஸால் வேரியன்ட். ஸோ அப்படின்றப்ப இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாலுமே இந்த செக்மெண்ட்டில் மேக்ஸிமம் 4,000க்குள்ளே தான் வருது. ஸோ இப்போ எனக்கு செகண்ட் சர்வீஸில் லேபர் இதெல்லாமே எனக்கு இல்லாதப்ப எனக்கு என்னென்னா அரௌண்ட் ஒரு 2.5 சம்திங் எனக்கு இன்க்ளூடிங் வந்து வீல் அலைன்மெண்ட் இதெல்லாம் பார்த்தேன், எனக்கு வீல் பேலன்சிங்லாம் பார்த்தேன் 2.5க்குள்ளே தான் வந்துச்சு எனக்கு. ஸோ இதே வந்து லேபரோட சேர்த்து இது பண்ணோம் அப்படின்னா லேபர் ஒரு 1700 800 அந்த ரேஞ்ச் வரும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இயர்லி நமக்கு வந்து ஒரு 4,000 rupees வந்து சர்வீஸ் சார்ஜஸ் வருது. ஸோ அதே மாதிரி இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப கொஞ்சம் இரிட்டேட்டான விஷயம் என்னென்னா, ஹில் ஸ்டேஷன்லாம் எடுத்துகிட்டு போகும்போது என்னென்னா ஹில் ஹோல் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பட் அது இந்த வண்டிக்கு தேவையான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரையும் அது தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். அது ஒவ்வொரு டைமும் நம்ம சும்மா நார்மலாக இப்போ இந்த மேடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம நிறுத்திட்டு எடுத்தோம்னா கூட அந்த ஹில் ஹோல் வந்து அப்படியே நமக்கு ஒரு மாதிரி ஹோல்ட் ஆன மாதிரி ஆயிடுது. நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வண்டியை கிளச் விட்டு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி இரிட்டேட் தான் பண்ணுது. இதை வந்து வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நம்ம ரைஸ் பண்ணி டக்குன்னு இது பண்ணால் தான் அதுக்கப்புறம் தான் வண்டி மூவ் ஆகுது கொஞ்சமாவது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வண்டியில் வந்து இரிட்டேட் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஸோ இது இல்லாமல் எனக்கு வண்டியில் இன்னொன்று பிடிக்காத விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வண்டியோட சஸ்பென்ஷன். ஸோ சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் 5 பேர்லாம் உட்காந்து போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த டார்ஷன் பீம் அண்ட் மெக்ஃப்ரான் செட் அதே தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் மாருதியில் மோஸ்ட்லி எல்லா வெஹிக்கிளுக்குமே யூஸ் பண்ணுறாங்க. அதே தான் டிப்பிக்கல் கிளான்ஸாக அதே தான் வருது. ஸோ அது வந்து ரொம்ப நம்ம அந்த பம்ப் பண்ணுற அந்த மாதிரி ரோட்லலாம் போகிறோம் அப்படின்னா சஸ்பென்ஷன் பொறுத்தவரை உள்ளே கம்ஃபர்ட்டே இல்லை, உள்ளே எவிடெண்ட்டாக அந்த இது அப்படியே தெரியுது நமக்கு. ஸோ அது வந்து அதே மாதிரி இல்லை. பிரேக்ஸ் பொறுத்தவரை என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் கிராஜுவலாக வந்து ஒரு 100க்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிரேக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து பின் பாயிண்ட்டாக நம்ம நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல வண்டியை நிறுத்த முடியுது. இதே ரெய்னி சீசனாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அடிக்கிறீங்க அப்படின்னா பிரேக் பண்ணுறீங்க, சடன் பிரேக் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்குது இந்த வண்டியில். கொஞ்சம் அது வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஒரு பயம் வருதுன்னு சொல்லலாம், கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருக்குது. அண்ட் இதே வந்து நீங்கள் ஹைவேஸில் ஒரு 120 140 போகிறப்ப பிரேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
அது வந்து கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியுது. பிரேக் அடித்து லைட்டாக இப்படி நம்ம திருப்புறோம்னு வைங்களேன், ஸ்டீரிங் நல்லாவே ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு ஃபீல் வருது. ஸோ அது வந்து எனக்கு அந்தளவு கான்ஃபிடென்ட்டாக பிரேக்ஸாக நான் சொல்ல மாட்டேன். மற்றபடி இந்த வண்டியோட ரிவ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் வந்து நல்ல டீசெண்டான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள் தான் இந்த செக்மெண்ட்டில் நான் கம்பேர் பண்ணி சொல்ல போனால். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆல்ட்ராஸ் பொறுத்தவரையும் 3 சிலிண்டர் தான் வருது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா i20 கம்பேர் பண்ணும்போது இதோட கொஞ்சம் பவர் கம்மி. பட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கிளான்ஸாக இந்த செக்மெண்ட்டில் நல்ல வண்டின்னு சொல்லலாம். அதே மாதிரி மாருதியில் பலினோ ஏன் போகாமல் கிளான்ஸாக போங்கன்னு சொல்கிறேன்னா, வண்டியோட டிசைன்ஸ் கம்பேரிட்டிவ்லி பலினோ பார்க்கும்போது கிளான்ஸாக வந்து அந்த கேமரா இன்ஸ்பயர்டாக கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு ரீசன் சொல்லலாம். ஸோ இந்த ரீசன் இல்லாமல் நான் ஏன் இன்னொன்று சொல்கிறேன் அப்படின்னா, இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, பலினோ ஆக்சுவலாக ஓன் ப்ராடக்ட் மாருதியோடது. ஸோ அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 30,000 2 இயர்ஸ் தான் வாரண்டி தராங்க. ஸோ அவங்க ஓன் ப்ராடக்ட்கே. ஸோ அவங்களோடதை தான் எடுத்து இப்போ காப்பி பண்ணி நம்ம கிளான்ஸா டொயோட்டாவில் கிளான்ஸான்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டொயோட்டா வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி தராங்க 1 lakh கிலோமீட்டருக்கு. ஸோ அப்படின்றப்ப வாரண்டி இந்த விஷயம்லாம் பார்க்குறப்ப ஒரு 10 to 15,000 அதை கம்பேர் பண்ணக்குள்ள நமக்கு கிளான்ஸால் அதிகம் வந்தாலுமே கிளான்ஸாக தான் என்ன கேட்டால் பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லுவான் பை பண்ண. ஸோ அதே மாதிரி சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டொயோட்டா ஷோரூமில் விட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலேவாக தான் இருக்குது. ஸோ அதே மாருதியில் போகிறப்ப கொஞ்சம் டக்குன்னு எல்லாமே முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ அது ஏன்னா எனக்கும் தெரியல. ஸோ டொயோட்டாவில் கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க. போனோம் அப்படின்னா 1 day ஃபுல்லாகவே அங்கே சர்வீஸ்க்கு வருது. சொன்ன டைமுக்கு டக்குன்னு வண்டி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் இதாக ஃபீல் ஆச்சு. நான் ஏன் கிளான்ஸாக சூஸ் பண்ணுன்னு சொன்னது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விவிடி இன்ஜின் பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு மோஸ்ட் ரிலையபிள் இன்ஜின்னே சொல்லலாம். மோஸ்ட் ஃபியூயல் எஃபிஷியன்ட் இன்ஜின்னு சொல்லலாம். கே சீரிஸ் கம்பேர் கே சீரிஸ் நல்ல மைலேஜ் தரும். பட் எனக்கு கே சீரிஸை விட இதில் நல்ல மைலேஜே எனக்கு தருது. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த ஃபியூயல் எஃபிஷியன்ட்காகவே உருவாக்குனது தான் இந்த இன்ஜின். அண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓகே தான். இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு ஆவரேஜாக நம்ம வந்து 18.5 to 20 above கிடைக்கிது அப்படின்னா இந்த 1.24 சிலிண்டரில் இந்த வண்டியை வந்து அடிச்சுக்க வேறு எந்த வண்டியுமே இல்லை மைலேஜ் பொறுத்தவரையும். பெர்ஃபார்மன்ஸில் ஓகே. பில் குவாலிட்டி சொல்ல போனால் பில் குவாலிட்டி தான் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோன்னு வந்து. பழைய வண்டி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா ஒரு 890 kgs வந்துச்சு. இது பார்த்தோம் அப்படின்னா அதை விட ஒரு 30 கிலோ சேர்ந்து வருது, அவ்வளோதான். நமக்கு வந்து 9-10 kgs வருது. இதே வந்து நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் போனப்போ அங்கே ஒரு கொஞ்சம் மோசமாக இருக்கிற மாதிரி ஒரு மண் ரோடு மாதிரி ஒரு ரோடு. ஸோ அதில் நான் ஓட்டிகிட்டு இருக்கும்போது என்னென்னா கொஞ்சம் வந்து அந்த ரோடு எப்படின்னா மண்ணெல்லாம் நமக்கு வந்து கல் மண் அந்த மாதிரி தான். டயர் மாட்டுற மாதிரி இருந்துச்சு அது. ஆக்சுவலாக அதில் போயிடலாம் ஈஸியாக, வேறு வண்டி கொஞ்சம் வெயிட்டான வண்டியாக இருந்தால். பட் இந்த வண்டி வந்து வீல் அதில் நல்லாவே மாட்டுது. ஸோ அப்படிலாம் மாட்டுறப்ப என்னென்னா ஈஸியாக வந்து அந்த பம்பர் கீழே ரன்னிங் பார்டர்ஸ் இதெல்லாம் வந்து வண்டியில் ஈஸியாக அடி வாங்குது. என் வண்டியிலே அந்த இடத்துலலாம் சில இடத்துல வந்து அடிபட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து வெயிட் ஆட் ஆகாதனால வண்டியில் இருக்க ஒரு மைனஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் வண்டியில். ஸோ இது மட்டும்தான் இந்த வண்டியில் சின்ன சின்ன குறைகள். கொஞ்சம் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம்னா இந்த டேஷ்போர்ட்ஸ் குவாலிட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நான் அப்பப்போ வந்து பாலிஷ் பண்ணி அந்த இது வச்சிருக்கனால தான், அப்பப்போ போட்டு துடைக்கிறனால தான் கொஞ்சம் அந்த கலர்ஸ் எல்லாம் அப்படியே புதுசு மாதிரி இருக்குது. பட் ஆனால் நம்ம அதை மெயின்டைனே பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஃபேடாக ஈஸியாக உங்களுக்கு அந்த பழைய லுக் கொடுக்குற மாதிரி ஆகிடுது, ரொம்ப டல் அடிக்கிற மாதிரி. ஸோ அப்பப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி மேஜராக வேறு எந்த இஷ்யூஸும் வண்டியில் சொல்ல முடியாது. நீங்கள் தாராளமாக கிளான்ஸாக எடுக்கிறதுனா எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வேணும் அப்படின்னா டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ்லாம் நிறைய கம்பேரிட்டிவ்லி இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அந்த வண்டிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா. அதேமாதிரி பில் குவாலிட்டி வேணும்னா நீங்கள் கம்பேரிட்டிவ்லி 3 சிலிண்டர் ஆல்ட்ராஸ் இருக்குது, அந்த மாதிரி வண்டிக்கு நீங்கள் போகலாம். ஸோ பில் குவாலிட்டிலாம் இதில் நீங்கள் கொஞ்சம் பழைய வண்டி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்பலாம் சொல்ல முடியாது. பட் ஓகே, ஸ்டேரிங் ஃபீட்பேக்கும் பழைய வண்டிக்கு இதுக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. லோ ஸ்பீட்ஸ்லேயுமே வந்து என்னென்னா ஸ்டேரிங் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. ஹை ஸ்பீட்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது, பட் ரொம்பலாம் இல்லை. ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ கிளான்ஸை பற்றி நான் எடுத்து இந்த 8 monthஸாக எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றது. அரௌண்ட் 13,000 ஓடிடுச்சு. ஸோ அதோட ஒரு ரிவ்யூவாக தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.